ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பியிருக்கிறேன், அவரை சார்ந்திருக்கின்றேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, பெரிய நெருக்கங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேனே, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சகல காரியத்திலும் கூட உங்களுக்கு துணை நிற்கின்ற ஒரு தகப்பன் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட அவருடைய அன்பின் கரத்துக்குள் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். இவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள், மனசீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சந்திக்கின்ற ஒவ்வொரு மனுஷ கண்களிலும் கர்த்தர் தயவை கட்டளிடுவீராக. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியத்தில் நன்மையான ஈவுகளை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளுவார்களாக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். ஆமேன்.